بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆனுடைய வசனத்தினுடைய அர்த்தங்களை பார்த்து வருகிறோம். அதில் இப்ராஹிம் நபி அவர்கள் பல கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்தான், அதில் அவர் தேறினார் என்கிற வசனத்தின் விளக்கத்தை ஒரு பகுதியை பார்த்தோம். கடைசியாக என்ன பார்த்தோம்னு கேட்டால், அவருடைய குடும்பத்தை கொண்டு அந்த பாலைவனத்தில் வைக்க சொல்கிறான். எதுக்காக வேண்டி? இன்றைக்கி ஹஜ்ஜிக்கெலாம் போகிறோம், இவ்வளோ மக்கள் போய் அங்கே குவிகிறாங்களே, அது நிகழணும். அது நிகழ்வதற்கு என்ன செய்யணும்? அது ஊராக இருக்கணும், அதில் மக்கள் இருக்கணும். அதுக்கு பிறகு இந்த காபாங்கிற ஆலயத்தை கட்டணும். முதல்ல கட்டப்பட்ட ஆலயத்துக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவரை அது கருவியாக்குறான். அப்போ எல்லாம் இப்படி கொண்டு தனியாக கொண்டு என் பொண்டாட்டி எப்படி விடுவேன்னு அவர் கேட்கல. ஓகே, நீ சொன்னால் ஓகே, அதான் 100 மார்க் வாங்குறது அப்படி கேட்குறாருல, அதுதான் சொல்கிறான். இது பவ்வானால் இப்ராஹிம மக்கானல் பைத்தி, பைத்துடைய இடத்தை, காபத்துல்லாவுடைய இடத்தை, காபத்துல்லா ஏற்கனவே இருந்துச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமால் கட்டப்பட்டு அந்த காபத்துல்லா கட்டடம் போயிடுச்சு, இடம் தான் போயிருக்குது. அந்த இடத்த காட்டினோம். அல்லாஹ் துஷ்ரிக்கு பி ஷையா, எனக்கு எதையும் இணை கற்பிக்காத, ஒத்தஹிர் பைத்தி அலி தாயிஃபீன், எனது இல்லத்தை தவாப் செய்பவர்களுக்காகவும், ஒல் காயிமீன நின்று வணங்குபவர்களுக்காகவும், ஒரு ருக்கு செய்பவர்களுக்காகவும், சுஜூது செய்பவர்களுக்காகவும் நீ தூய்மையாக்குண்டு எல்லாம் என்ன செஞ்சான்? காபா இடத்தையும் காட்டி கட்டவும் சொன்னான். இது இடத்த காட்டி அன்றைக்கே கட்டலை. இதில் இவ்வளவு தான் இருக்குது இந்த வசனத்தில். இடத்த காட்டி கட்ட சொன்னான்னு இருக்குது. இடத்த காட்டி உடனே கட்ட சொன்னான். இடத்த காட்டுறான். கட்ட சொன்னது எப்போ கட்ட சொல்கிறான்? மகனும் சேர்ந்துல கட்டுறாரு. சேர்ந்து தானே 2 பேரும் துவா செய்கிறாங்க, ரப்பனா தக்கபல் மின்னாண்டு. அப்போ மகனும் சேர்ந்து கட்டுவதாக இருந்தால் அப்போ அந்த மகனை அங்கே குடியமர்த்தணும். அதெல்லாம் செஞ்ச பிறகு தான் இது நடக்கிறது. கட்டி முடிச்சிட்டாரா? கட்டி முடித்த உடனே வதின் ஃபின்னாசிபில் ஹஜ்ஜி, காபத்துல்லா கட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து அழைப்பு கொடுக்குறாரு. அனைவரும் ஹஜ்ஜுக்கு வாருங்கள், மக்களுக்கு நீ அழைப்பு கொடுப்பீராக ஹஜ்ஜை பற்றி என்று சொல்கிறான். அவர் தான் முத ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுக்குறார். அவர் அழைப்பை ஏற்றுத்தான் நம்மளாம் என்ன செஞ்சுக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போகிறோம். காபாவையும் கட்டுறாரு. பல வருட தியாகத்திற்கு பிறகு கட்டுகிறார். கட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட டைம் அது ஒரு தியாகம். அதை விட பெரிய தியாகம் என்னன்னு கேட்டால், அந்த ஊர் உருவாவதற்காக அவர் அவர் மனைவி மக்களை தியாகம் பண்ணதற்குல, அது சொல்ல முடியாத ஒரு தியாகம். இவ்வளவு செஞ்சாரா? அதுக்கப்புறம் தான் அந்த கட்டுமான பணி நடக்குது. இது இது ஒரு சோதனை. சோதனையிலேயே இது ஒரு சோதனை தான். அப்படியே ஜெயிச்சிட்டார்ல இந்த சோதனையில், 100% ஜெயிச்சிட்டார். அடுத்து என்ன சொல்கிறான்னு கேட்டால், இவருக்கு பிள்ளையே இல்லாமல் இருக்குது. வயசான காலத்தில் வரைக்கும் பிள்ளை இல்லை இவருக்கு. அவ்வளோ நெருங்கிய தோழராக இருக்கிறார் அல்லாவுக்கு, ஆனால் குழந்தை இல்லை. அப்படி ஒரு ஆயத்திற்கு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் ஒ இஸ்ஹாக், இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனது முதுமையில் வழங்கிய இறைவனுக்கே எல்லா புகழும் பாரு. அப்போ அந்த பிள்ளைகளை கொடுத்தது எப்போ? வயசான காலத்தில் தான். அதாவது இப்ராஹிம் நபியை கொடுத்ததும், இஸ்மாயில் நபியை பிள்ளையாக கொடுத்ததும் மூத்த பிள்ளை. கொஞ்ச நாள் கழித்து இஸ்ஹாக் நபியை கொடுத்ததும் வயசான காலத்தில் தான். வயசான காலத்தில் பிள்ளை இல்லைன்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க. இளமையில் பிள்ளை கொடுத்துட்டு போய் பலியிட சொன்னால் கூட இளமை இருக்குது, அப்புறம் பெற்றுக்கலான்னு நினைக்கலாம். இவருக்கு பிள்ளை கொடுத்ததை எப்போன்னு கேட்டால், கிபரில், முதுமையில் பிள்ளை பெற முடியாதுன்னு உலகம் சொல்லக்கூடிய வயசு இருக்குல்ல, அந்த வயசுலையாக்கும் இவருக்கு குழந்தைய எல்லாம் கொடுக்குறான். அந்த குழந்தைய கொடுத்துட்டு போய் அருண்டா எப்படி இருக்குது? கொடுத்ததே வயசான காலத்தை எத்தனை வருஷம் துவா செஞ்சுருப்பார். கொஞ்சம் கூட என்ன செய்யலை, நான் எனக்கு பிள்ளைய தரலேன்னு அவர் கோவிச்சிக்கல, அல்லாவுக்கு செய்கிற கடமையில் குறை வைக்கல. அவன் தரும்போது தருவான்ட்டு அவன் அதிகாரத்துக்காக காத்திருந்தார், துவா செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதை பற்றி எல்லாம் சொல்கிறான் பாருங்க. ரப்பி ஹப்லி மின சாலிஹின், ரப்பி இறைவா ஹப்லி, எனக்கு ஹபுங்கிறது வஹப யஹபுல உள்ளது அம்ரு, ஹப்லி எனக்கு. இது நம்ம கூடுதல் உள்ள இந்த வசனத்துக்கு நான் வரிக்கு நம்ம பார்க்க வேண்டியதில்லை.
ஏன்னா நம்ம பக்ராவுடைய வசனத்துக்கு தான் அதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பார்ப்போம். இது வந்து கூடுதல் தகவலுக்கு எடுத்துக்காட்டுகள், அதனால் சும்மா அப்படி வாசிட்டு போயிடலாம். ரப்பி ஹப்லி மின சாலிஹீன், இறைவா சாலிஹான குழந்தை எனக்கு கொடுன்னு கேட்டார். கேட்டவுடனே இப்போ பஷர் நாஹுபி குலாமின் ஹலீம், ரொம்ப சகிப்புத்தன்மை உடைய ஒரு குலாமை, ஒரு ஆம்பளை பிள்ளையை நற்செய்தி சொன்னோம். வயசான காலத்தில் இது கொடுக்குறான்ல. ஃபலம்மா பலகமாகு சாய, உழைக்கக்கூடிய வயசை அவர் அடைந்த பொழுது, அதாவது 15 வயசுக்கு மேலே உள்ளதான் உழைக்கக்கூடிய வயசுங்கிறது. அது வரைக்கும் உழைக்கிற வயசு கிடையாது, தந்தையை சார்ந்திருக்கிற வயசு. இந்த அனாதைங்கிற நிலையை தாண்டும்ல, அந்த வயசு அடைந்த பொழுது கால, அவர் சொன்னார், இப்ராஹிம் சொன்னார், யா புனைய, என்னுடைய மகனே, இன்னி அராஃபில் மனாமி, நான் கனவிலே கண்டேன், அன்னி அது பகுக்க, நான் உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன். கனவு கண்டேன், கனவுல வந்து நான் போட்டு உன்னை அறுக்கிறேன், கத்தியை வச்சு கழுத்தை அறுக்கிறேன். அது பகண்டால கழுத்தில் அறுக்கிறதுக்கு பேர் தான் அது பக. அப்போ என்னை கத்தியால் உன் கழுத்தில் அறுப்பது போன்று ஒரு கனவு கண்டேன். ஃபோன்னூர் மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய் என்று சிந்தித்து சொல்லு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ பிள்ளைய அப்படி வளர்த்துருக்கிறார், பிள்ளையும் கொடுத்துட்டான்ல. அதில் என்னென்னு கேட்டால் அவர் கனவுல தான் நல்லா காட்டினான். கனவுல காட்டுறது வந்து நம்ம காட்டினா நம்ம செஞ்சிடக்கூடாது. நமக்கு பிள்ளையாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சின்னு வைங்க, நம்ம செய்யலாமா? சைத்தானுடைய வேலைன்னு விட்டுறணும், அதெல்லாம் செய்யக்கூடாத காரியங்கள். ஆனால் அவர் வந்து இறை தூதர், இறை தூதருக்கு வந்து கனவுல வந்து வகி வரும். கனவுல இறை தூதர்கள் கனவுல ஒன்று சொல்லப்பட்டாலும் சைத்தான்கள் கனவுல வரமாட்டாங்கங்கிற காரணத்தினால இறை தூதர்களுக்கு சைத்தான்கள் வரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வகி தான் என்ன செய்யும், பல வகையில் வர்றதில் கனவில் வருவதும் ஒரு வகையான வகி. வகி மட்டும்தான், கனவில் வந்து வகி வர்றது பூராமே வகி தான். அப்படிங்கும்போது அறுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டால் அறுக்கணும்ன்றது அதுக்கு அர்த்தம். அப்போ கனவுல கண்டேன்னு நபியாக இருக்க போய் கனவுல கண்டேன்னு சொல்லி மகன்கிட்ட கருத்து கேட்குறாரு. மகன் அதை விளைவிக்கிறார், இது வந்து கனவாக இருந்தாலும் இது கட்டளை தான். ஏன், நபியுடைய மகன் தானே, அவர் எப்போதைக்கு நபியாக இருக்க மாட்டார்ன்றாலும் ஆனால் நபியுடைய கனவு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு அவர் விளைவிக்கிறார். எப்படி விளைவிக்கிறாரு? காலை அவர் சொல்கிறாரு, யா பத்திஃபால் மா தூமரு, தந்தையே, இஃபால் நீங்கள் செய்யுங்கள், மா தூமரு, எதை கட்டளையிடப்பட்டீர்களோ அதை செய்யுங்கள். அப்போ கட்டளை தானே விளங்குறாரு. இவர் கனவுல தான் கண்டேங்கிறாரு. கனவுல கண்டா தூக்கி போட்டு அவர் சொல்லலை. ஏன்னா நம்ம தந்தை வந்து இறை தூதர், இறை தூதர் கனவுல வந்தால் கட்டளைன்னு அர்த்தம், அல்லாஹ் காட்டுறான்றா அது செய்யணும்னு அர்த்தம். அதை தான் வாப்பா நம்மள்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு விளங்கி கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, யா அபத்தி, என் தந்தையே, இஃபால் மா தூமரு, நீங்கள் எதுக்கு கட்டளையிடப்பட்டீர்களோ அதை செய்யுங்க, என்னை அருங்கங்கிறார். அறுக்கிறதா கனவு கண்டேன்ன உடனே அவர் நபியாக இருக்கிறதுனால அந்த பிள்ளைக்கும் கற்றுக் கொடுத்துருப்பார்ல. அதெல்லாம் நபின்னா இறைவன்ட்டை வகி வரும், கனவுல வரக்கூடியதெல்லாம் வகியாக தான் இருக்கும். அப்படியே வளர்ப்பாக இருக்கிறதுனால அந்த புள்ள கரெக்டாக அர்த்தத்தை விளங்கிட்டார். இது கனவு அல்ல, கட்டளை தான். யா பத்தி, என் தந்தையே, இஃபால் மா தூமரு. அப்போ கனவில் கண்டதை செய்யுங்கள்னு ஒரு சொல்லலை, இல்லை, கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள்ங்கிறார். செஞ்சுவிட்டு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னா, தஜிதுனி, என்னை காண்பீர்கள், இன்ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடினால், மின சாபிரீன், பொறுமையாளனாக என்னை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி 2 பேரும் கட்டுப்பட்டு அவரை வந்து இந்த கீழே தள்ளி அறுக்கிறக்கா கீழே தள்ளுறாரு. தள்ளுன உடனே நல்லா அறுக்க விடலை. வனாதைனாகும் ஐயா இப்ராஹீம், இப்ராஹீமே என்று நம்ம அழைத்து விட்டோம். கத் சத்தக்த ரூயா, கனவை மெய்ப்படுத்தி விட்டாய். இன்னா கதாலிக்க நஜிசில் மொஹசினின், இப்படித்தான் நல்லவர்களுக்கு நம்ம பரிசு தருவோம்னு சொல்லிட்டு, இன்னஹா, அல்லாவே சொல்கிறான், இன்னஹாதா லஹுவல் பலாவுல் முபீன், இதுதான் தெளிவான பரீட்சை, சோதனை. பிள்ளைய கொண்டே பழி கொடுங்கிற விஷயம் இருக்க, இந்த காரியம்தான் பலாவுல் முபீன், மிக தெளிவான ஒரு பரீட்சை, சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அறுக்க விடாமல் ஃபதைனாக பிதுபிஹின் அலீம், ஒரு மகத்தான பழிப்பிராணியை அவருக்கு நம்ம கொடுத்தோம்னு சொல்லிட்டு, கொடுத்தோம் மட்டும் இல்லை, ஓ தரக்குனா அலைஹி பில் ஆஹிரீன்,
பின்வரும் சமுதாயத்திற்காகவும் அதை விட்டு வைத்தான், அதனால் நம்ம அறுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது சலாமுன் அலா இப்ராஹீம், இப்ராஹிமுக்கு அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லி அதெல்லாம் எல்லாம் என்ன செய்கிறான். அப்போ இது ஒரு சோதனை. சோதனைன்னா நினச்சி பார்த்தோம்னா இவர் மாதிரிலாம் செய்ய முடியாது, அப்படியான சோதனை. எல்லாத்துலேயும் எல்லாம் சொன்னியா ஓகே, அவ்வளோதான். ஆமன்னா சல்லம்னா தான், கேட்டோம் கட்டுப்பட்டோம் அப்படின்னு தான் அவர் இருந்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இதே வேறு வார்த்தையை கொண்டு எல்லாம் எடுத்து காட்டுகிறான். அது நம்ம தொடர்ச்சியில் வரும். இப்போ தான் நம்ம 24 வருஷம் பார்க்குறோம்ல, ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு ஒருக்கா இது வரும். அதில் என்ன செய்கிறான்னா, இது காலலஹு ரப்பு அஸ்லிம், அவருடைய ரப்பு அஸ்லிம் கட்டுப்படி என்று சொன்னான். கால அஸ்லம்தில் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் கட்டுப்படி. என்னத்தை கட்டுப்படலாம் கேட்கல, அஸ்லிம்ன்ற எல்லாம் சொல்கிறான். என்ன விஷயத்தை சொன்ன முதல்லன்னு கேட்கல அவர், கட்டுப்படுன்றான்ல. கால அஸ்லம்தில் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் நான் கட்டுப்பட்டேன் அப்படிங்கிறார். அப்போ இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது உரிய சோதனையாக தான் இருக்குது. பெத்த தந்தை எதிர்த்து நின்றார்ல, அதுவே சோதனை தான். தந்தை எதிர்த்து கல்லை வணங்குறியா, உனக்கு அப்படியா இப்படியான்னு சொல்லி தகப்பனாரை எதிர்த்து நின்ற ஒரு விஷயங்கள், இதுகள் எல்லாமே ஒரு சோதனையாகத்தான் இருக்குது. அப்போ இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். இந்த வசனத்துடைய அர்த்தத்துக்கு திருப்பி வந்துடுவோம். இவ்வளோ போதும். ஆனால் இவ்வளோ தான் சோதனை நினச்சிக்க கூடாது. குரானில் எல்லாம் சொல்லப்படாது. அது சிலதை தொட்டு தான் காட்டுறான். நபிமார்களை நிறைய அனுப்புகிறோங்கிறான். 25 பேரை தான் பேரை சொல்லி சொல்கிறான், விளங்குதா? அப்போ 25 பேர் தான் அனுப்பணும்ன்ற நம்ம விளங்கிடுவோம் இல்லை. அனுப்புனது நிறைய, நமக்கு லிஸ்ட்டு போட்டு சொன்னது இவ்வளவு தான். அதே மாதிரி தான் என்ன விளங்கணும்னு கேட்டால், 1-2 விஷயங்கள் எல்லாம் குரானில் சொல்லி காட்டினாலும் இவ்வளவு தாண்டு கிடையாது. நிறைய சோதிச்சுருக்கிறான். நமக்கு சொல்லப்பட நம்ம என்ன விளங்கிக்கிறேன்னு, வச்ச பரீட்சை அனைத்துலேயும் தேறினார் தான் இவர், அவ்வளோதான். வச்ச பரீட்சை 100 கூட இருக்கலாம், 100லையும் தேறினார் இவர். 1000 இருந்தால் 1000லையும் தான் தேறினார். அப்போ திருப்பி ஆயத்துக்கு வந்துட்டோம். இப்போ வார்த்தைக்கு வார்த்தை, சொல்லுக்கு சொல்லி பார்க்கணும், சரியா? ஓ ஈதிபு தலா இப்ராஹீம ரப்புஹு, இப்ராஹீமை தனது இறைவன் சோதித்த பொழுது கலிமாத்தின் பல கட்டளைகளை கொண்டு சோதித்த பொழுது ஃபத்தம்மஹுன்ன, அந்த கட்டளைகளை முழுமையாக்கினார், ஃபுல்லாக நிறைவேற்றினார். நிறைவேற்றணும்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவருக்கு ஒரு கிரேடை கொடுக்குறான். கால அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாயிலுக்க, நான் உன்னை ஆக்கப் போகிறேன், லின்னாசி, மனித குலத்திற்கு ஆக்கப் போகிறேன், இமாமன், இமாமா ஆக்க போகிறேன். மனித குலத்துக்கு நீ இமாம். தௌஹீதுக்கு இமாம் யார்? உலகத்துக்கு இமாம் யார்? இப்ராஹிம் நபி தான். இப்போ நம்மளாம் ஏகத்துவத்தில் இருக்கிறோம்னு சொன்னால் அந்த தௌஹீதுக்கு இமாம் யாருன்னா இப்ராஹிம் நபி தான். ஏன்னா மனித குலத்துக்கு அவர் தான் இமாம். இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா, மனித குலத்திற்கு உம்மை இமாமாக ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். ஏன்னுட்டா எல்லா பரீட்சையும் வச்சுட்டு தான் அதை சொல்கிறான். எடுத்தவன அது இமாம் ஆக்கலை, வைக்க வேண்டிய பரீட்சைலாம் வச்சு ஒன்றையும் எழுதி 100க்கு 100 வாங்கின பிறகு அல்லாஹ் சொல்கிறான், எல்லாத்துலேயும் தேறிட்டியா, நீ தான் மனித குலத்துக்கு இமாம், உன்னையத்தான் முகமதை பின்பற்றணும்ட்டான்ல. அதனால் மனித குலத்துக்கு இமாம்டா இது ரசூல்லா பின்பற்ற சொல்கிறான்ல, இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, முகமதே இப்ராஹிம் மார்க்கத்தை நீ பின்பற்றுங்கிறான். ஏன் அவர் இமாமாக போயிடுறார், ரசூல்லா பின்பற்ற ஆளாக போயிடுறாங்க, இவர் தான் இமாம். அப்போ அவ்வளோ பெரிய கிரேட் அல்லாஹ் கொடுக்குறான். காலை அல்லாஹ் சொன்னான், இன்னி நான் ஜாயிலுக்க, ஜால உடைசும் ஃபாயிலு, ஜாலன்னா ஆக்கினான், ஜாயிலுன்னா ஆக்குபவன், ஜாயிலுக்கண்டா உம்மை ஆக்குபவனாக இருக்கிறேன். என்னவா ஆக்குறான்னு கேட்டால் இமாமன், இமாமாக தலைவராக, யாருக்கு? லின்னாசி, மனித குலத்திற்கு உம்மை தலைவராக நான் ஆக்குகிறேன் அப்படி சொல்லிட்டார். இதில் கிராமர்லாம் ஒன்றும் கிடையாது. காலை தெரிஞ்சது தான், இன்னி தெரிஞ்சது தான். இன்னிங்கிறத இன்னனி என்றும் சொல்லலாம், இன்னின்னு சொல்லலாம், ஏற்கனவே விளக்கியாச்சு. ஜாயிலுங்கிற இசும் ஃபாயிலு அது சொன்னேன். லின்னாசிங்கிறது தெரிஞ்சது தான், இமாங்கிறது தெரிஞ்சது தான். அப்போ சொன்னோன்னே இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். நம்மளை போய் எல்லாம் இமாம் ஆக்குறானே, நம்ம புள்ள குட்டியெல்லாம் இமாமா வந்தால் நல்லா இருக்குமே, நமக்கு பிறகு நம்ம சந்ததிகள் என்ன செய்யணும், இஸ்மாயில் பிஸ்ஸாக்கெலாம் இருக்கிறாங்க, அதுக்கு பிந்தி தலைமுறை நிறைய பேர் வரப்போகிறாங்க, அவங்களாம் இமாமா வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி அவர் என்ன செய்கிறாருன்னா,
கால இப்ராஹிம் நபி சொன்னார், ஒமின் துர்ரியத்தி, துர்ரியத்துனா சந்ததி, துர்ரியத்தின சந்ததிகள், ஒமின் துர்ரியத்தி எனது சந்ததிகளில் இருந்தும், அவ்வளோதான் இருக்குது, ஆக்குவாயாகன்னு வச்சுக்கணும். என்ன இறைவா நீ வந்து என்னை இமாமாக்கிட்ட, என்னை மட்டும் இமாமாக்கி, எல்லா மனிதருக்கும் உள்ள ஒரு தன்மை தானே இது. நம்ம பொருளாதாரம் சம்பாதிக்கணும்னா புள்ள ஒட்டிக்கு தானே சம்பாதிக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு அந்தஸ்து கிடைச்சா என் பிள்ளைக்கும் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைப்போம்ல. எல்லா மனிதர்களுமே அவங்க புள்ள குட்டிகளுக்கு வந்து தனக்கு கிடைச்சதை விட நல்லா கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தனக்கு கிடைச்சதே கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க சிலர். இல்லை இதுக்கு மேலேயே கிடைக்கணும் என் பிள்ளைக்கு அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அந்த ஆசை அவருக்கும் இருக்கிறது. அவர் என்ன கேட்குறாருன்னா, எல்லா மனித குலத்துக்கு தலைவனாக்குறேன்னு சொல்லுகிறாய், ஒமின் துர்ரியத்தி என் சந்ததிகளில் இருந்தும், அவ்வளோதான் வாசகம். நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கிற வேண்டியதான். அதை என் சந்ததிகளில் இருந்தும் இது போன்ற இமாமை ஏற்படுத்துவாயாகன்றது இருக்குது. நம்ம மூளை அதை கண்டுபிடிச்சிடுறதுனால எல்லாம் சொல்லலை, நமக்கு விளக்குதில்ல. உன்னை இமாமாக்குறேன்றவுடனே என் குடும்பத்தில் இருந்தும் அப்படிங்கிறார். அப்போ குடும்பத்தில் இருந்து ஆக்குவாயாகன்ற அர்த்தம். அப்போ அவர் திருப்பி அல்லாட்ட என்ன செய்கிறாருன்னா, அந்த துவா செய்கிறார். எப்படி? ஒமின் துர்ரியத்தி எனது சந்ததிகளிலிருந்தும், சந்ததியிலிருந்தும் இஜால் இமாமன் ஐமத்தன் இமாம்களே ஆக்குவாயாகன்னு வச்சுக்கிறணும். அப்போ ஒமின் துர்ரியத்தின்னா வஜால் மின் துர்ரியத்தி, இமாமுக்கு ஜம்மு ஐமத்து, ஐமத்தன் அப்படி தான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு சொல்லப்படாட்டான்னு அது மறைஞ்சு நிற்கிது. அப்போ ஒமின் துர்ரியத்தி எனது சந்ததிகளிலிருந்தும் ஆக்குவாயாக அப்படின்னு கேட்குறார். அப்போ இவரை இமாமாக்குனா இவரோட நிப்பாட்டிக்கிறாம என்ன செய்கிறாரு, என் புள்ள குட்டிகள்லையும் இந்த மாதிரி இமாம்களை உண்டாக்கு அப்படிங்கிறார். கால அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான், லா யனாலு அஹதி, ஓகேன்ட்டான்லா, சந்ததிகளில் இருந்து ஆக்குவாயாக என்று சொன்னால் அதுதான் குர்ஆனுடைய தனித்தன்மையை. எவ்வளோ ரத்தின சுருக்கம்னு பாருங்க. ஆக்குவாயாகன்னு கேட்டவுடனே இவர் என்ன செய்யலாம், இறைவா இந்த மாதிரி என் புள்ள குட்டிகள்லாம் இந்த மாதிரி ஆக்குன்னு ஒரு பெரிய வார்த்தையை போட்டிருக்கலாம். அப்படி கூட ஒரு நெசமாக கூட அப்படி கேட்டிருப்பார். அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆனில் வந்துக்கிட்டே ஒமின் துர்ரியத்தி இதுக்குள்ளே அடைக்கிறான், என் சந்ததிகளில் இருந்தும் என்று சொன்னார். அப்போ சந்ததிகளில் இருந்தும் ஆக்குவாயாகண்டாச்சு. அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், எனது வாக்குறுதி, நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன்ல, எனது வாக்குறுதி வந்து கெட்டவங்களுக்கு பொருந்தாதுன்ட்டு அல்லாஹ் பதில் அடுத்து சொல்கிறான். அப்போ வாக்குறுதி கொடுத்துட்டான்ட்டு அர்த்தமாகுது. அது சொல்லலைங்க, அது வந்து மறைஞ்சு நிற்கிது, நம்ம சிந்தித்தால் விளங்குது. எப்படி இருக்கு? கால அல்லாஹ் சொன்னால், லா யனாலு அஹதி எனது இந்த உடன்படிக்கையை அடைய மாட்டார்கள், எனது உடன்படிக்கையை அடையாது அல்லாலிமீன உன்னுடைய சந்ததிகளில் அநியாயக்காரங்க இருக்காங்க, கெட்டவங்க, கெட்டவங்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ அல்லாஹ் வந்து ஒரு அகுது கொடுக்குறான். அகுதுனா உறுதிமொழி. என்ன உறுதிமொழி கொடுத்தாண்டு? உறுதிமொழி கொடுத்தது சொல்லவே இல்லை, அவர் கேட்டதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறான். ஒமின் துர்ரியத்தி என் சந்ததிகளிலிருந்து உண்டாக்குவாயாகன்னு கேட்டார். ஓகேன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். உன் சந்ததிகளில் இருந்தும் நான் ஆக்குவேன் அப்படின்ட்டான். அது இங்கே சொல்லலை, ஆனால் அப்படி சொல்லிட்டான்னு நமக்கு விளங்குது. இந்த இடத்துல சொல்லலை, ஆனால் அல்லாஹ் நினைச்சிட்டான், இந்த துவாவை அப்போவே ஏற்றுக்கிட்டான். என் துர்ரியத்திலிருந்து ஆக்குவாயாகன்றவுடனே ஆக்குறேன், உன் சந்ததிகளிலிருந்து ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, லாயனாலு அகதி எனது அந்த உறுதிமொழி அடையாது பெற்று அல்லாலிமீன கெட்டவங்களே அடையாது. உங்கள் சந்ததிகளில் ரெண்டு விதமான சந்ததி வருவாங்க. சில சந்ததிகள் நல்லவங்களாக இருப்பாங்க, சில சந்ததிகள் கெட்டவங்களாக இருப்பாங்க. அவங்கள இமாம் ஆக்க மாட்டேன், இமாம் ஆக்குவேன். நீ கேட்டதுக்காக வேண்டி உன் சந்ததிகளில் இருந்தும் ஆக்குவேன். ஆக்குவேன் என்ற அந்த உறுதிமொழி இருக்குல்ல, அது வந்து உன் சந்ததி அனைவருக்கும் உள்ளது கிடையாது. உன் சந்ததிகளில் நல்லவங்களுக்கு மட்டும் உள்ளது. உன் சந்ததியில் அநியாயக்காரங்க வருவாங்களோ அவங்களுக்கு உள்ளது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வந்து அவர் கேட்டது ஒமின் துர்ரியத்தி என் சந்ததிகளிலிருந்தும், அதுக்குள்ளே ஒளிஞ்சு நிற்கிது இந்த மாதிரி இமாம்களை ஆக்குவாயாகண்டு. நிறைய இமாம், என்னை மட்டும் என்னை இமாம் ஆக்குற நிறைய ஆக்குன்ட்டார். அப்போ கால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், லாயனாலும் அகதி
எனது உறுதிமொழி அடைய மாட்டார்கள், அடையாது, சென்றடையாது. அப்போ உறுதிமொழி கொடுத்துட்டான்னு அர்த்தம். உறுதிமொழி கொடுத்துட்டேன், அந்த உறுதிமொழின்னு என்ன விளங்கிக்கிறக்கூடாது, உன் புள்ள குட்டிகளுக்கு எல்லாருக்கும் விளங்கிக்கிறாத, அதில் நல்லவங்களாக இருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும் விளங்கிக்க. அதுதான் அல்ல சொல்கிறோம். அல்ல சொன்னால் லாயனாலும் உறுதிமொழி நான் கொடுத்தேங்கிறது இங்கே சொல்லப்படவே இல்லை. என் உறுதிமொழி இவங்களுக்கு பொருந்தாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நான் ஒரு உறுதிமொழி உனக்கு தந்துட்டேன், அந்த உறுதிமொழின்னு அவர் அப்போ அந்த அர்த்தம் அது அவருடைய துவாவால் ஏற்றுக்கிட்டான். அங்கனையே அந்த இடத்துல ஏற்றுக்கிட்டான் ஒரு கண்டிஷனோட. அதான் இங்கே சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் லாயனாலு, நாளை என்றால் அடைந்தான், நாளை அடைந்தான், எனாலுன்னா அடைவான். ஒன்றை அடைந்து கொள்வதற்குல ஒருத்தன் கல்வி கற்று கல்வி அடைஞ்சிட்டான்னா நில் துல் இல்மை அடைந்து கொண்டேன், கல்வியை கற்றுவிட்டேங்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. நாளவுலேருந்து முத்தக்கல்லிம் லின்து. அப்போ நாளை என்பதனுடைய வருங்காலம் எனாலு, ஹாஃப எஹாஃபு மாதிரி, ஹாஃப எஹாஃபு பயந்தான் பயப்படுவான், நாளை எனாலு. அப்போ எனாலு அடைய மாட்டார்கள், எனாலுன்னு அடைவான், வந்துருச்சுல, எனாலு அடைய மாட்டார், அடையாது அகதிய எனது உடன்படிக்கையை அல்லாலிமீன, அதாவது அநியாயக்காரர்களுக்கு இது அடையாது. நான் உறுதிமொழி கொடுத்துட்டேன், இந்த உறுதிமொழி அவர்களை சேராது. லாயனாலு அகதி, எனது உறுதிமொழி சேராது. அகதிங்கிறது ஃபாயிலு, லாலிமீன் என்பது மஃபூலு, நசபு இருக்கனால. இந்த அகதியில் உள்ள நசபு நீங்கள் விளங்கிக்கிறக்கூடாது. அகதிங்கிற ரஃப, இது அகதி லாயனாலு அடையாது, அகதி எனது உறுதிமொழி அடையாது, செல்லாது, சேராது லாலிமீன்களுக்கு. அப்போ அகுதுங்கிறது என்னாலுக்கு ஃபாயிலாக வந்திருக்குது. ஃபாயிலாக வந்துச்சின்னு சொன்னால் அகுதீன்னு முத்தக்கல்லிமிய அகுதுன் என்பதில் ஏ சேர்த்துருக்கு. ஏ சேர்த்து அப்படி சொல்லணும், அகுதி என்று சொல்லுவோம். அது முத்தக்கல்லிமியில் சுக்குன் தாங்க இருக்கிறது. சேர்த்து வாசிக்கிறதுனால அகுதியான்னு படிக்கிற நசபு கிடையாது, அது ஃபத்தகு. அகுதியான்னு படிக்கிறோம்ல, அதனுடைய அசல் அகுதி தான். லாயனாலு அகுதி, எனது அகுது அடையாது, லாலிமீன அநியாயக்காரர்களை. இதுதான் மஃபூலு, லாலிமீன் தான் மஃபூலு. அகுதியங்கிறது மஃபூல் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி தெரியுதுன்னு கேட்டால் அந்த ஏக்கி ஃபத்தகு இருக்கிறதுனால. ஆனால் ஏக்கி ஃபத்தகு வந்தது மஃபூல் என்பதற்காக வேண்டி வரல, வழங்குதா? அந்த ஏய்க்கு மஃபூலுக்கு வரக்கூடியதாக இருந்தால் தாலில் தான், அகுதில் தான் வரும். இந்த ஏ முத்தக்கல்லிமுடைய ஏ, இதில் எதை சேர்த்தாலும் எந்த மாற்றமும் வராது. கிதாபின்னு இருக்கிறது, ஹாதா கிதாபி, ரஃப தான். அகது கிதாபி, நசபு இது தான், எனது கிதாபை எடுத்தேன், கிதாபின்னு தான் இருக்கும். லீ கிதாபி ஜர் அதுதான். அப்போ முத்தக்கல்லிம் ஏ வந்துருச்சின்னு சொன்னால் ரஃப செஞ்சாலும் அகதி, நசபு செஞ்சாலும் அகதி, ஜர்ரு செஞ்சாலும் அகதி. அப்போ அது ரஃப நசபு வராது சொல்லுது. அப்போ இந்த அகதியாண்டு வந்திருக்கிறது என்ன, இல்லை நசபுக்காக வரல, அது நசபு வராத. அகதிய என்று வந்திருக்கிறது நசபுக்காக வரவில்லை, அது ஃபத்தகு. ஃபத்தகுன்னா வாசிக்கிறதுக்கு அடுத்து இல்லை, அடுத்து ஹம்சா இருக்கிறது, அல்லாலிமீன், அலிஃபை வாசிக்க மாட்டோம். அப்போ ரெண்டையும் சேர்க்கும் பொழுது இதுலேயும் சுக்கூனு அதுலேயும் சுக்கூனு, அகதீண்டு ஏக்கி ஒரு சுக்கூனு, அல்லாலிமீன் லாவில் ஒரு சுக்கூன் இருக்குது. அப்போ ரெண்டு சுக்கூன் வாசிக்க முடியாதுங்கும்போது அந்த வாசிக்க இயலாத காரணத்தினால் ஏக்கி ஃபத்தகு செஞ்சுருக்கு. அகதிய, அகதியங்கிறது என்ன இல்லை, மஃபூலுடைய நசபுன்னு விளங்கிக்கிறக்கூடாது. ஏன் விளங்கிக்கிறக்கூடாதுன்னா முத்தக்கல்லிம் ஏய்க்கு ஏ உள்ள சொல்லுக்கு எந்த ரஃபும் வராது, சரியா? அப்போ இது ரஃபு தான் எப்படி விளங்கிக்கிறோம்? அப்போ லாலிமீனில் வந்துருச்சுல நசபு, இது மஃபூலாக இருந்தால் இதான ஃபாயிலாக இருக்கும். இது மஃபூல் கன்ஃபார்ம். லாலிமீன என்பது கன்ஃபார்மாக மஃபூலு. அப்போ மஃபூல் வந்துருச்சுன்னா ஃபாயில் தான் நம்ம வராமல் இருக்குது, மிச்சமாக இருக்குது. அதுதான் அகதிங்கிறது. அகதியில் என்ன ஏறாபு இருக்குன்னு கேட்டால் என்ன செய்யணும், இதில் ரஃபோ இருக்குது. எங்கே ரஃபோ இருக்குன்னா அது உள்ளுக்கு தான் இருக்கும். அப்போ இப்போ அகதி ஏன் வந்திருக்குன்னு கேட்டால் என்ன செய்யணும், இது இந்த ஏ இந்த அடுத்து சுக்கூன் வர்றதுனால
ஏக்கும் அஹ்தீன்றது சுக்குன் தானே இருக்கும், அதுலேயும் சுக்குன் இதுலேயும் சுக்குன் வாசிக்க இயலாததுனால அது வந்து ஃபத்தாவை கொடுத்து நெஞ்சிருக்காங்க, வாசிச்சிருக்கிறாங்க. சரி, அப்போ லாயனாலு அஹ்திய, அஹ்தியன்னா அஹ்தி தான், எனது உறுதிமொழி சேராது, அல்லாலிமீன லாலிமீன்களை சேராது, அநியாயம் செஞ்சவங்களை சேராதுன்னு தாண்டலாம். அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறான், அந்த மொத்த வசனத்தில் பல பரீட்சை வச்சோம், ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சவனை இமாம் ஆக்கணும். இமாம் ஆக்கினவுனை அவர் சுயநலம் இல்லாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நமக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு அந்தஸ்து நம்ம சந்ததிகளுக்கும் கிடைக்கணும், நம்ம சந்ததிகளில் இந்த மாதிரி தலைவர்கள் உண்டாகிக்கிட்டு இருக்கணும். இந்த தலைவர்கள்னு சொன்னது வந்து நபிமார்களாகவும் இருக்கலாம், அல்லது நபிமார்கள் அடியொற்றி நடக்கக்கூடிய நல்லவங்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு கேட்டாரா. அடுத்தது 125க்கு போகணும். 125 124 வரைக்கும் அது முடிஞ்சிருச்சு. இது ஜஅல்னல் பைத்துன்னா அந்த காபத்துல்லாவை, பைத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வீடுன்னு தான் அர்த்தம். பைத்துக்கு அகராதி அர்த்தம் என்னது, வீடு தான் அர்த்தம். அல் பைத்துன்னா இந்த வீடு. இந்த காபாவை காட்டி சொல்லும்போது பக்கத்தில் நின்று சொல்லும் பொழுது ஏற்கனவே வர சொல்லிட்டோம்ல, அந்த 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 வீடு கட்டினார்னு அல்லாவுடைய மக்கானல் பைத்தின்னு ஏற்கனவே வந்துருச்சுல, அந்த வீட்டினுடைய இடத்தையெல்லாம் அவர் காட்டி கொடுத்தோம்னு, அதனால் அந்த வீடு என்று சொல்வது ஆலயம். இது ஜஅல்னல், இதில் வந்து இது வந்திருக்கா, இதுக்கு அடுத்து வந்து ஆக்கிய போதுன்னு அர்த்தம் செய்ய முடியாது. ஏன்னா ஆக்கிய போது என்னன்னு முடிக்கிறக்கு ஒன்றும் வரல. அப்போ நினைத்து பார்ப்பீராகன்னு தான் அர்த்தம் செய்யணும். சரியா? இது ஜஅல்னல் பைத்த, இந்த ஆலயத்தை நாம் ஆக்கி இருப்பதை எண்ணி பார்ப்பீராக. இது ஜஅல்னல் பைத்த. இது ஜஅல்னல் பைத்த மசாபத்தன் லின்னாஸ். அடுத்த அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வந்து அந்த சிறப்பெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ காபத்துல்லாவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இது ஜஅல்னல் பைத்த, பைத்து என்றால் வீடு, அல் பைத்து என்றால் இந்த வீடு. அந்த காபத்துல்லாவுக்கு பற்றி ஏற்கனவே பேசிக்கிட்டு வர்றதுனால இந்த வீட்டை, இந்த ஆலயத்தைன்னு அர்த்தம். இந்த ஆலயத்தை நாம் ஜஅல்னா ஆக்கினோம், ஜஅல்னா ஆக்கினான், ஜஅல்னா என்றால் நாம் ஆக்கினோம். என்னவா ஆக்கினோம்? மசாபத்தன் லின்னாசி. மசாபத்து என்று சொன்னால் ஒன்று கூடும் இடம், மக்கள்லாம் கூடுகிற இடமா இருக்குல்ல, மக்கள் வந்து குழும்புறாங்கல்ல, அப்போ மக்களுக்கான குழுமும் இடமாகவும் அம்னன் பாதுகாப்பாகவும் நாம் ஆக்கினோம். இது என்பதை விட்டுருவோம், ஜஅல்னாவிலேருந்து வாங்க. ஜஅல்னல் பைத்த, இந்த ஆலயத்தை நம்ம ஆக்கினோம், மசாபத்தன் லின்னாசி மனிதர்களுக்கு ஒன்று கூடும் இடமாகவும், அம்னன் அங்கே அத்துஃபு, மசாபத்தில் அத்துஃபு பாதுகாப்பு இடமாகவும் ஆக்கினோம் அப்படின்னு முடிக்காமல் என்ன செய்யணும், இதுவை சேர்த்துக்கணும். இதுன்னு வருதில்ல, அப்போ பாதுகாப்பு இடமாகவும் நாம் ஆக்கியதை எண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இதுக்கு என்ன அர்த்தம்? எண்ணி பாருங்கள். ஏன்னா ஆக்கிய போதுன்னு சொன்னால் அது முடிக்கிறதுக்கு ஒரு சொல்லு வரணும், வரல. அப்போ ஜஅல்னல் பைத்த மசாபத்தன் லின்னாசி வம்னா, பைத்துல்லாஹை வந்து மனிதர்களுக்கு ஒன்று கூடும் இடமாகவும் பாதுகாப்பு மையமாகவும் நாம் ஆக்கி இருப்பதை எண்ணி பாருங்கள். நமக்கு சொல்கிறான்ல, நீங்கள் எண்ணி பாருங்கள். இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒத்தஹிது, இத்தகதனா ஏற்படுத்தி கொண்டான், ஆக்கினான், ஏற்படுத்தி கொண்டான். இத்தகத என்பதிலிருந்து எத்தஹிது, அதில் அம்ரு இத்தஹிது, இத்தஹிதா இத்தஹிது. அப்போ வத்தஹிதுவ இத்தஹிது, நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மின் மகாமி இப்ராஹிம, மகாம இப்ராஹிமில் இருந்து முசல்லன், ஒரு தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மகாம இப்ராஹிம் என்பதில் ஒரு தொழும் இடத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அந்த காபாவை சொல்லிவிட்டு, அந்த காபாவுக்கு பிறகு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், காபாங்கிறது எல்லோரும் அதை சுற்றி நின்று தொழுகிறதுக்கு தான். ஆனாலும் நீங்கள் மகாம இப்ராஹிமில் ஒரு தொழுமிடத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நமக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்போ மகாம இப்ராஹிம்லையும் நம்ம தொழுவணும்.
மக்காம இப்ராஹிமில் என்ன செய்யணும், தொழுவணும். அப்போ மக்காம இப்ராஹிம்ங்கிறதுல தொழுவணும்னு ஒரு கட்டளை இருக்கா. இந்த இடத்துல மக்காம இப்ராஹிம் என்பதற்கு உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் சேர்ந்து வந்து மடத்தனமான ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய என்ன குரானில் சொல்லப்படுது, அந்த சொல்லப்படுறபடி நம்ம வந்து அதை புரிஞ்சிருக்கிறோமா என்று இல்லாமல் பெரிய 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 அறிஞர்கள் விளக்கவாதிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குரானை வந்து அர்த்தமில்லாமல் ஆக்கக்கூடிய வகையிலையும் ஹதீஸுகளை அர்த்தமில்லாமல் ஆக்குற வகையிலையும் என்ன செய்கிறாங்கன்னா, மக்காம இப்ராஹிமுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. மக்காம இப்ராஹிம்னு அங்கே ஒரு கல் வச்சுருக்குறாங்க, கூண்டுலாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதான் மக்காம இப்ராஹிமா, அங்கே போய் தொழுவுங்க அப்படின்ட்டு இதுக்கு அர்த்தம் செய்கிறாங்க. ஒத்தஹிது, நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், மின் மக்காமி இப்ராஹீம, மக்காம இப்ராஹீமில் முசல்லன், தொழுகை மஸ்தராகவும் வச்சுக்கிடலாம், மீம் மஸ்தரிம்பாங்கள் அது, அல்லது முசல்லன் தொழுமிடத்தை வச்சுக்கிடலாம். அப்போ மக்காம இப்ராஹீமில் ஒரு தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்னு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கட்டளை எடுக்கிறான். இந்த இடத்துல மக்காம இப்ராஹீம்னா என்ன, அது எல்லாரும் செய்கிற மிஸ்டேக் என்ன, அது எந்த வகையில் மிஸ்டேக்காக இருக்கிறது. மக்காம இப்ராஹிமுக்கு சொல்கிறதுக்கு வந்து நம்ம தவறான இடத்த வந்து மக்காம இப்ராஹிம்னு குறிப்பிட்றாங்கல்ல, அதில் எதிர்த்து நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இருக்குதா என்று இதை கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் விவரமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இதனுடைய விளக்கத்தை வந்து இதனுடைய விளக்கம் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஒத்தஹிது மின் மக்காமி இப்ராஹீம முசல்லா, மக்காம இப்ராஹீமில் தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இது நமக்கு கட்டளை, செஞ்சாவணுமாக இருந்தால் எப்படி மக்காம இப்ராஹிமில் இப்படி தொழுகிறது, எவனும் தொழுகிறது கிடையாது. இப்போ மக்காம இப்ராஹிம்னு ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு கல்லை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இதான் மக்காம இப்ராஹிம்ங்கிறாங்க. அங்கே அல்லா தொழுவ சொல்கிறான், ஒருத்தரும் தொழுகிறது இல்லை, தொழுவ முடியாது. அந்த கூண்டுக்குள்ளே போய் என்ன செய்ய முடியாது, யாரும் தொழ முடியாது. அப்போ அல்லாவுடைய சொல்ல வந்து மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாமல் ஆக்குற மாதிரி தான் இவங்களுடைய விளக்கம் வியாக்கியானம்லாம் அமைந்திருக்கிறது. அதனால் இதை கொஞ்சம் நல்ல விவரமாக அதை நுணுக்கமாக நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து இந்த ஆயத்தை நம்ம செயல்படுத்தலாம். மக்காம இப்ராஹிமில் நம்ம தொழ வேண்டும்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். அங்கேயும் நம்ம தொழ வேண்டும், மக்காம இப்ராஹிம்லையும் தொழ வேண்டும். ஆனால் இவர்கள் எதை மக்காம இப்ராஹிம்னு உங்களுக்கு காட்டுறாங்களோ அந்த கல்லில் போய் நின்றுக்கிட்டு தொழுவ யார் நிற்கக்கூட முடியாது, ஒரு ஆள் கூட நிற்க முடியாது. சரியா? அப்படியான ஒரு இடத்த தான் மக்காம இப்ராஹிம்ங்கிறாங்க. அப்போ மக்காம இப்ராஹிம் தொழுங்கள்ங்கிறாங்க. இப்போ உலகத்தில் யாரும் தொழுதே கிடையாது. இவங்க சொல்லுபடி பார்த்தா உலகத்தில் எமா ஹஜ்ஜிக்கு போனாலும் சரி மக்காம இப்ராஹிமில் தொழுதான்னு கேளுங்க, இல்லை தொழ முடியாது. அங்கே தான் இவங்க தான் மக்காம இப்ராஹிம் வேறு ஒன்றில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மக்காம இப்ராஹிம்ங்கிறத வந்து இவங்க தப்பாக விளங்கிட்டதுனால மக்காம இப்ராஹிமில் இவங்க தொழுகிற பாக்கியத்தை இவங்க அடையவில்லை என்று விளங்குகிறது. இப்போ மக்காம இப்ராஹிமில் ஹஜ்ஜிக்கு போய் தொழுகிற எவ்வளோ பெரிய புண்ணியமான ஒரு விஷயம், அதை வந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடாத வகையில் தான் இவங்க விளக்கம்னு சொல்லி நினைஞ்சிருக்கிறாங்க. நிறைய குழப்பி அடித்திருக்கிறார்கள். அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு விரிவாக இதையே வச்சு உங்களுக்கு விரிவாக படம் போட்டு உங்களுக்கு என்ன செய்வோம், காட்டுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.